Hello everyone, welcome to Aimers Ultimate Practice Test Series. So நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா எய்மர்ஸோட அல்டிமேட் டெஸ்ட்டில் 7th டெஸ்ட்டில் இருக்கும். என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி டெஸ்ட் எழுத போகிறீங்க. நிறைய பேருக்கு பார்த்தனா என்னையா 7ஆம் தேதி எழுத போகிறோம், 6ஆம் தேதி வீடியோ தர. சரி நல்லா பாருங்கள், ஒரு சில காரணத்தினால சப்போஸ் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல அப்படின்னா நான் எல்லா அப்டேட்டுமே அன்னன்னைக்கே டெலகிராமில் கொடுத்துருவேன். இதை நான் 1ஆம் தேதியே கொடுத்துட்டேன், ஓகேவா? ஸோ டெலகிராம் எப்படி ஜாயின் பண்ணுன்னு தெரியாதுன்னா இந்த கீழே போயிட்டு இதை பண்ணுங்கள், சரிங்களா? கீழே இந்த லிங்க் இருக்கும், இதை கிளிக் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், டெலகிராம் ஜாயின் பண்ணலாம். இல்லை அப்படின்னாலும் ஒன்று பண்ணாங்கன்னா டெலகிராமை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? டெலகிராமை டவுன்லோட் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு கான்செப்ட் A2K அப்படின்னு சர்ச் பண்ணுங்க, ஓகேவா? சேனல் வந்துடும். ஸோ அங்கே வந்து நான் உனக்கு என்னைக்கு டெஸ்ட்டு மட்டும் இல்லாமல் இந்த சிலபஸ் கொண்டு எல்லாமே சொல்லிட்டேன், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 6 டெஸ்ட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட் வால்யூம் ஆஃப் 11th முடிச்சிட்டோம். அடுத்து வந்து ஒரு 5 to 6 டெஸ்ட்டில் செகண்ட் வால்யூம் ஆஃப் 11th முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் 5 to 6 டெஸ்ட்டில் வந்து 11th மட்டுமே நல்லா ரிவைஸ் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட பிளான். அப்போ ஃபிசிக்ஸில் பாருங்கள், கிராவிடேஷன், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சாலிட் அண்ட் ஃப்ளூயிட், தெர்மல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர். கெமிஸ்ட்ரியில் ரெடாக்ஸ் ரியாக்ஷன், பி பிளாக் எலிமெண்ட்டில் எதுன்னு தெரியாமல் இருக்கீங்கன்னா 13th and 14th, ஓகேவா? ஸோ இந்த ஒரு டெஸ்ட் பார்த்தீங்களா, என்ன அருமையான விஷயம். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, 3 கெமிஸ்ட்ரி இருக்குது உங்களுக்கு. 3ல் ஒரு லெசன். இதுதான் உங்களுக்கு டெஸ்ட்டு. அடுத்து பாருங்கள், பயோவில் லிவிங் வேர்ல்ட், மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட், அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட், அப்புறம் ஜுவாலஜியில் கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டகிரேஷன். இது வேறு இன்டிகிரேஷன் இருக்கும் போல் நம்ம படிக்கிறது இல்லை, ஓகே? அப்புறம் பயோமாலிக்யூல் கெமிஸ்ட்ரி தானே இருக்குது, என்னமோ ஒன்று. ஏன்னா நான் பயாலஜி படிக்கல, அதனால் எனக்கு அவ்வளோ தெரியாது. இது இந்த இன்டகிரேஷன் கிடையாதுல்ல, டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் அது இல்லைல்ல, ஓகே? ஸோ இது என்னன்னு கமெண்ட் பண்ணு. ஸோ இதான் உன்னோட டெஸ்ட்டுக்கான சிலபஸ். டெஸ்ட் 7ஆம் தேதி ஆப்பில் அப்லோட் ஆயிரும். நீ கவலைப்படாமல் உட்காந்து நல்லபடியாக படிச்சுக்கிட்டு 7ஆம் தேதி டெஸ்ட் கொடுக்க மறந்துட வேண்டாம், ஓகேவா? ஸோ இதான் டெஸ்ட்டு, நோட் பண்ணிக்கோ, 7ஆம் தேதி, ஓகே? ஸோ சப்போஸ் நீ மிஸ் பண்ணியிருக்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு 2 நாளைக்கு அப்புறம் இந்த டெஸ்ட்டை கொடுத்துக்க. பட் உனக்கே தெரிஞ்சிடும், சரியா? சப்போஸ் ஒரு டெஸ்ட் முடியுதுன்னா அதுக்கு அடுத்த டெஸ்ட் வந்து நெக்ஸ்ட் லெசனாக இருக்கும். ஸோ அதுக்காகயாச்சும் நீ படிக்க ஸ்டார்ட் பண்ணிடு, ஓகே? ஸோ 7ஆம் தேதி அடுத்த டெஸ்ட் இருக்கும். ஆல் த பெஸ்ட். ஜாயின் பண்ணிக்கோ, ஓகேவா? டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோ, ஏன்னா அதனால நிறைய நோட்டிஃபிகேஷன் வராமலே உங்களுக்கு போயிடும். ஸோ ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.